நெல்லிக்காய் லட்டு செய்யலாம் வாங்க. 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாழை இலையில் நல்லா சீச்சு வச்சுக்கணுங்க. சீச்சு அதை அப்படியே இட்லி டெக்ஸில் மடித்து வேக வச்சிடணும். நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்குறோம்னா 300 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுக்கணுங்க. அளவு இதுக்காவது தான் அளவு. பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் அதை சீச்சது நல்லா பாயில் ஆகிருக்கும். அதோடய எசன்ஸு எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படியே வாழை இலையில் வேக வைக்கணும். நல்லா வேக வச்சு கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டிங்கனாலே போதும். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக அந்த நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க. ஆல்ரெடி நெல்லிக்காயே நல்லா நிறைய தண்ணி இருக்கும். இதுக்கு பதம்லாம் வேணாங்க, சும்மா கொதிக்க வச்சோம்னாலே போதும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் இலையில் இருக்கிற நெல்லிக்காவை எடுத்து எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா சப் பண்ணிடணுங்க. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எந்த ஸ்வீட்லேயுமே உப்பு போட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் அடி பிடிக்காத மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வாட்டரை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணுங்க. ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் மட்டும் போடுங்க. ரொம்பலாம் வேண்டாம், 1/4 ஸ்பூன் போடுங்க வாசனைக்காக. போட்டு அது நல்லா ஒரு இலையில் அந்த வாசனை அப்படியே நிற்கணுன்னா மறுபடியும் அதே மாதிரி இலையை எடுத்து அந்த மாதிரி போட்டு ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம தினைக்கும் காலையில் உண்மையிலே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். இளநரை, மற்ற விட்டமின்ஸ் பிரச்சனை, கண் பார்வை பிரச்சனை எதுவுமே வராது. நீங்கள் எனக்காகவே ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இது. இந்த காலகட்டத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான, நம்மளுடைய ஹேரை நல்லா ரிட்டர்ன் நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள்.